2 கொரிந்தியர் 1 வசனம் 8 வாசிங்க. ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. பவுல் சொல்றாரு, ஆசியால பவுல் சாதாரண ஒரு பயங்கரமான பெரிய ஊழியக்காரர். அவர் போட்டிருக்க பெல்ட் கழட்டி கட்டினா பேய் ஓடும். உருமாக்கள் அழுக்கு ட்ரெஸ்ஸை கொண்டு போய் போட்டால் நோய் சுகமாகும். அழுக்கு ட்ரெஸ்ஸுக்கே அவ்வளோ பவர், அவ்வளோ வல்லமையான ஊழியக்காரன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய தன்னோட வாழ்க்கையில் நடந்து வந்த விதங்களை மக்களுக்கு சொல்கிறாரு. ஏய், நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது எனக்கு மனசு இல்லை, கொஞ்சம் என்னையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை. சூப்பர், தேங்க்யூ. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை, அண்டர்லைன் பண்ணுங்க, பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்களுக்கு பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. இது சொல்றது யாரு? பவுல் சொல்றாரு, பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அப்படி யாரா இருக்கீங்களா? என் பலத்துக்கு மிஞ்சின பாரம், பிழைப்போம் என்ற நம்பிக்கையே எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. இதுதான் தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிற நேரம். அல்லேலூயா. இந்த நேரத்தில் தான் நீங்கள் தேவனை எப்படி பார்க்கணுன்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்த வசனம் போடுங்க. சூப்பர், அண்டர்லைன் போட்டிங்களா? சூப்பராக இருக்கும். அது அப்படியே உங்கள் கோல்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்து அது என்ன பண்ணுங்க, அப்படியே எழுதி வைங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல், முதல்ல அற்புதம் நடக்கணும், குறைவு நிறைவாகணும்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை தூக்கி மூட்டை கட்டி பரன் மேல போட்டு, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக. போதும், பொறுமையா. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக. ஒன்று பாருங்க, பொழைப்போம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. பவுல் சொல்றாரு, பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக அதிகமான வருத்தமான பாடுகள் எங்களுக்கு வரும்பொழுது, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நாங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்படி திரும்பி செத்து போன இயேசுவை உயிரோடு எழுப்பினாரு, அவரை நோக்கி பார்த்தோன்றாரு. புரியுதா? புரியலையா? பவுல் சொல்ற பாருங்க, நாங்கள் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக அதிகமான வருத்தமான பாரம் எங்கள் மேல் இருந்துச்சு. ஓகே, பட் நாங்கள் அதையே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு, அதையே பேசிக்கிட்டு, அதையே புலம்பிக்கிட்டு, அதிலேயே நாங்கள் உட்காராம, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் இந்த காரியத்தை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லி நாங்கள் உட்காந்து எங்கள் ஃப்ளஷில் தேடாமல், நாங்கள் அந்த டைமில் இதுக்கப்புறம் மாற்றமே இல்லைன்னு நினைக்கிற அந்த டைமில் நாங்கள் எதை நோக்கி பார்த்தோம்னா, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின அந்த தேவன் பக்கமாக எங்கள் மனதை திருப்பணுன்றார். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். எப்படியா? கன்ஃபார்ம், எல்லாரும் கன்ஃபார்ம். இன்னையோடு என்ன ஆக போகிறோம்? நம்ம கொரோனா அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க, நிச்சயமாக செத்துருவோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க தங்களையே. இதுக்கு மேலே வாழ முடியாது, செத்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற இந்த நிலையில தான் அடுத்த வசனம் எழுதுறாரு. அப்படிப்பட்ட மரணத்தில் என்றும், அப்படிப்பட்ட மரணத்தில் அப்படின்னா அப்படிப்பட்ட, இதுக்கப்புறம் இதை சொல்றது யாரு? பவுல். வானத்திலிருந்து அப்படியே உள்ள பூந்து பரலோகத்துக்குள்ள போயிட்டு தூதர்கள் பாடுற சத்தத்தெல்லாம் கேட்டு வந்த பவுல் சொல்றாரு. செத்து போனவனை எழுப்பின பவுல் சொல்றாரு. பாம்பு கடிச்சு அப்படி நூடுல்ஸ் மாதிரி தூக்கி போட்டு போன பவுல் சொல்றாரு. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் பவுல் வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, செத்துருவேன் அப்படின்னு 100% நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா, பொழைக்கவே முடியாது இப்படின்ற நிலையில பவுல் சொல்றாரு. அடுத்த வசனம், அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். திரும்ப ஒரு முறை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எப்படிப்பட்ட மரணத்தில்? மரணம் நேரிடும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்த போதும் மரித்தோர் உயிரோடு எழுப்பினாரே அவரையே நாங்கள்
நம்பி இருக்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். நேத்து ஒரு பிரச்சனை, அவரையே நம்பியிருந்தேன். இன்றைக்கு ஒரு பிரச்சனை, அவரையே நம்பி இருக்கிறேன். நாளைக்கு ஒரு பிரச்சனை, அவரையே நம்பி இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை புரிஞ்சு உங்களுக்கு? படகு நிரம்பணும்னா நம்ம சினாரியோக்குள்ள யாரை தேடணும்னா ஆண்டவரை தேடணும். அவனுடைய தோல்வியின் படங்களுக்குள் யாரை உள்ள கொண்டு வந்தான்? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. சொல்லுங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. ஏன் வார்த்தையின்படி இல்லை, எனக்கு மீன் பிடிக்க தெரிஞ்சுமே, என் டேலண்ட்டை பற்றி இல்லை. அந்த வார்த்தையை நான் நேற்று ஃபுல்லாக திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன். நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு 10 முறை சொல்லுங்கள். உங்கள் எல்லாம் ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை மூடுங்க, அப்படி எடுத்து விடுங்க. அதுக்கு பேர் வந்து அந்த ஹிந்துஸ் பண்ணுறாங்கல்ல, பிராணா, அது நல்ல பேர் சொல்லுங்கள், பிரணவா. அந்த 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 மாதிரியான அவங்க சொல்லுவாங்களே ஸ்கூலில், என்னது பிராணவா எக்ஸசைஸ் மாதிரி. அது கிடையாது. யாஹ்வே, நாக்கு டச் பண்ணாமல் வர்ற ஒரே வார்த்தை இந்த யாஹ்வே. அல்லேலூயா. நல்லா மூச்சை உள்ள எடுத்து அப்படி அமைதியாக உட்காந்து, அந்த வெறுமையான படகு தான் உங்கள் லைஃப். கடன், வியாதி, குடும்ப பிரச்சனை, பிரிவினை, தொழில், ஏமாற்றங்கள், அவமானங்கள், பழிச்சுமைகள், உங்கள் படிப்பில் இருக்கிற வீக்னஸ், உங்கள் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் உள்ள பரிசுத்த குறைகள் எல்லாத்தையும் அந்த படகுல கொண்டு வாங்க, உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. இதெல்லாம் இதுவரைக்கும் என்னை ஜெயிச்சிச்சு, இதுவரைக்கும் என்னை தோக்கடிச்சிச்சு. இது ஒரு நல்ல ஜெபம். எனக்கு தெரிஞ்ச ஒரு புகழ்பெற்ற பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி, கெனத்தேகன் அப்படின்ற ஒரு பெரிய அமெரிக்கன் தீர்க்கதரிசி. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே உக்காந்து அந்த சுச்சுவேஷனை நினச்சிக்கிட்டே இருப்பாராம். நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன் பாருங்கள். பாஸ்டர் சாது சுந்தர் சிங் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு பைபிளில் ஒரு சம்பவத்தை வாசிப்பார். இப்போ நம்ம வாசித்த மாதிரி எல்லாம் கண்ணை மூடி கேட்கணும். நீங்கள் என் வாய்ஸை கேட்டாலும் கூட நீங்கள் அந்த சுச்சுவேஷன்லாம் எடுத்து உள்ளே போடணும். ஒவ்வொரு கல்லாக எடுத்து காக்கா பானைக்குள்ளே போட்ட மாதிரி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போடுங்க. இந்த காரியம் பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆமென். நல்ல தேவனுடைய உணர்த்துதலை நான் உணர்கிறேன். தேவ ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் ஸ்திரப்படுத்துகிறார். இதுதான் மாற்றங்களை கொண்டு வர போகிற நேரம். ஹல்லேலூயா, ஜீசஸ். சாது சுந்தர் சிங் ஒரு சம்பவத்தை வாசிப்பார் பைபிளில். இப்போ பேதுரு புத்தகத்தை வாசிக்கிறாருன்னா, அந்த இடத்துல அப்படியே உள்ள பாட்டு பாட மாட்டார், ஜெபம் பண்ண மாட்டார். அப்படியே உட்காந்து அமைதியாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து, இல்லைன்னா அப்படியே படுத்துக்கிட்டு அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த சம்பவத்துக்குள்ளே போவார், தன்னை அங்கே கொண்டு போய் காட்டுவார். அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே தியானிச்சுட்டே இருப்பார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலங்களுக்குள் அவர் பிரவேசிப்பதற்கான வாசலை திறந்து குடிச்சிச்சு. அவர் டிரான்ஸ் ஆனார். அவர் இந்த இடத்துல இருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற அந்த பாவத்தை, அந்த காரியத்தை கத்த ஜெபிக்கிறதுக்கு தன்னுடைய ஆவியை அவருடைய உடம்பை விட்டு கத்தர் வெளியே கொண்டு போவாராம். அந்த அளவுக்கு இந்த மெடிடேஷன் அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் அப்படியே உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க, தேவ சமூகத்தில் வைங்க. இப்போ சொல்லுங்கள், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. வலைய மீன் பிடிக்கிறவன் மீன் பிடிக்கிறதுக்காக போட்டான். நீங்கள் வியாதியாக இருக்கீங்கன்னா உம்முடைய வார்த்தையின்படியே இந்த வியாதியில் உம்முடைய தழும்புகளை நம்புகிறேன். கடனில் இருக்கீங்கன்னா உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறேன். அந்த மாதிரி நீங்கள் எங்கே எதை இழந்திருக்கீங்களோ அதை இயேசுகிட்ட பாருங்கள். சொல்லுங்கள், உம்முடைய வார்த்தையின்படியே இந்த சூழ்நிலையை பார்க்கிறேன். மரணம் நேரிடுகிறது என்று
நாங்கள் நிச்சயித்திருந்த பொழுதும் மரித்தோடத்திலிருந்து எழுப்பின அவரை நாங்கள் நோக்கி பார்த்தோம். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று அவரையே நம்பியிருக்கிறோம். நல்ல கையை தட்டி இயேசுவே. ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யணுன்னா நீங்கள் முதல்ல உங்கள் நிலையை அறிஞ்சு அதை ஒத்துக்கிட்டு, தப்பாக இருந்தால் தப்பை ஒத்துக்கோங்க. மிஸ்டேக்ஸ் இருந்தால் மிஸ்டேக்ஸ் ஒத்துக்கோங்க. என் பக்கம் தப்புன்னு தெரில, அந்த பக்கம் தப்புன்னு தெரில, ஏன்னு தெரியலைன்னா மொத்தத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு வெறும் பேப்பராக கையில் கொடுத்துருங்க. நான் ஒரு ஓவியனாக சொல்கிறேன், ஒரு சிறந்த படம் வரைவதற்கான நல்ல தாள் எதுன்னா எம்டி பேப்பர் தான். எம்டி பேப்பர் தான் பெஸ்ட்டு ட்ராயிங் வரைகிறதுக்கான மெட்டீரியல். ஆல்ரெடி அதில் நிறையா பெயிண்டிங்ஸு, நிறையா ஸ்டாச்சூஸ், நிறையா எழுதிருந்துச்சுன்னா அங்கே நான் எதிர்பார்த்ததை அங்கே உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஒரு இந்த என்க்ரேவிங் பண்ணுறவங்க, இந்த செதுக்கிறவங்க, அவங்கள்ட்ட போய் கொடுக்கணும்னா நல்ல முழுசாக இருக்கிற பாறை தான் அவங்களுக்கு சிறந்த சிலையை செய்ய முடியுமே தவிர, ஆல்ரெடி அங்கே செதுக்கி வச்சுட்டு ஒன்று பண்ணுங்கன்னா அதை செஞ்சு வச்சதை கொஞ்சம் பார்க்குற மாதிரி செய்ய முடியுமே தவிர இங்கே இருக்க செய்ய முடியாது. எத்தனை பேர் சொல்ல புரியுது உங்களுக்கு? நீங்கள் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி அதை ட்ரை பண்ண முடியும். பட் இங்கேருந்து அதை செய்ய முடியாது. இங்கேருந்து தேவன் உங்களுக்கு செய்யணும்னா நீங்கள் முதல்ல எம்டி ஆக்கணும். கர்த்தர் ஏன் பேதுருவனுடைய படகை நைட் எம்டி ஆக்கினார்னா நாளைக்கு அவனை ஃபில் பண்ணுறதுக்காக ஆக்கினார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி இருக்கிறவங்க எம்டி நாளைக்கு என்ன ஆக போகுது? எம்டி ஆக போகுது. ஹல்லேலூயா. இல்லை என்பதே இல்லாத அளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன். சில காரியத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமாக தியானிக்க விரும்புகிறேன். எனக்கு சரியாக இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்குது. ஹல்லேலூயா. சரி, முதல்ல சொன்னேன், உங்களுடைய நிலைகளில் கர்த்தரை ஒத்துக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் தோல்வியை ஒத்துக்கணும், உங்கள் ப்ராப்ளத்தை ஒத்துக்கணும். நீங்கள் அந்த இடத்துல மொத்தமாக உங்கள் வாஷ் அவுட் பண்ணி ஆயிலும் அப்படின்ற நிலைக்கு நீங்கள் வந்துடணும். ஓகே, அதுதான் அற்புதத்தினுடைய முதல் தகுதி. இரண்டாவதாக இன்னொரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள். உம்முடைய வார்த்தையின்படியே சொல்லுங்க. என்னதுங்க? சரியா 10 நிமிஷத்தில் செய்தி போயிடும். இப்போ நிறையா வசனத்தை சொல்ல போகிறேன், எழுதிக்கோங்க. உம்முடைய வார்த்தையின்படியே. இது நாத்திகர்களுக்கு புரியாது, அறகுறை விசுவாசிகளுக்கும் புரியாது. நான் சொல்கிறது நல்லா புரியணும்னா உங்களுக்கு வேர்ட் ஆஃப் நாலேஜினுடைய பவர் புரியணும், வார்த்தையின் வல்லமை உங்களுக்கு புரியணும். அந்த வார்த்தையின் வல்லமை புரிஞ்சிச்சுன்னா அந்த வார்த்தையின் வல்லமை உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களுக்கு வார்த்தையின் வல்லமை புரியலைன்னா உங்களுக்கு வார்த்தையின் வல்லமையினுடைய ஆசீர்வாதம் பல வகையான தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஒருத்தவங்க மேலே கை வைக்கும்போது ஒரு அனாயிண்டிங் அவங்க மேலே ரிலீஸ் பண்ணப்படும், ஹீல் ஆவாங்க. பவர் ஆஃப் ஸ்பிரிட், பரிசுத்தாவின் வல்லமை வரும்போது சில வல்லமையான காரியங்கள் எல்லாம் வெளிப்படும். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா பவர் ஆஃப் அந்த தேவனுடைய ஆர்ம்ஸ், அந்த அவருடைய பலத்தை என்ன சொல்லுவாங்க தமிழில், அவருடைய பலத்த கரத்தின் வல்லமை உங்களுக்கு எங்கே தெரியும் அப்படின்னா, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஐ திங்க் 138:2 வாசிங்க போடுங்க. நூற்றி 38:2. ஓகே, யார்கிட்டையாவது கையில் ரோமன் கேத்தலிக்ஸ் பைபிள் இருக்குதா? இல்லை ஃபோனில் எதாவது இருக்குதா? ஓகே, இல்லை. நான் ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு பிரசங்கத்தை வாசிக்கும்போது ஒரு 3-4 டிரான்ஸ்லேட் நான் படிப்பேன். ஒன்று ஹீப்ரூ டிரான்ஸ்லேட், ஒன்று தமிழ், ஒன்று இங்கிலீஷு, இன்னொன்று ஈஷி வெர்ஷன் தமிழ், கேத்தலிக்ஸ். இதெல்லாம் வாசித்து தான் ஒரு வசனத்தினுடைய கருப்பொருள் புரியும். சும்மா நம்ம படித்தா நமக்கு ஒன்றுமே புரியாது. இங்கே என்ன போட்டிருக்குன்னா, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். பட் லிட்டரல் மீனிங் எப்படி இருக்குன்னா,
தம்முடைய நாமத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறாராம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? தம்முடைய நாமத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை கர்த்தர் உயர்த்தி பெருமைப்படுத்தியிருக்கிறார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மகிமையை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வல்லமையை எதில் வைத்திருக்காருன்னா அவருடைய வார்த்தையில் வைத்திருக்கிறார். இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் சொல்லும் போது அந்த வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஹல்லேலூயா. சில பேர் ஸ்பிரிட் ஆஃப் காட்ல அந்த வல்லம், அந்த பரிசுத்தாவியில் உள்ள வல்லமை நிரம்பி இருக்கிறதுனால அவங்க அந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் அந்த ஒவ்வொரு ஹீலிங் டெலிவரன்ஸ் எல்லாம் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா வேர்டு, வார்த்தையை மட்டும் தான் சொல்லுவாங்க. அது போய் என்ன ஆகும்? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஜெபிக்கும் போது கை வைக்காமலே அவர்கள் தொடாமலே சுகமா, அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க எதில் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த வல்லமையில் அது என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். ஹல்லேலூயா. சில பேர் வேர்ட் ஆஃப் நாலேஜில் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் போது அந்த வார்த்தையை அவங்க பேசும்போதே அந்த வார்த்தையின் வல்லமை கிரியை செய்யும். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? வரங்களில் வித்தியாசம் உண்டு. பட் எந்த வரங்களும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோலாம் கிடையாது. வரங்கள் கர்த்தருடைய ஆவியினால் அவன் பிரயோஜனத்துக்கு கொடுக்கப்படுகிறது. புரிந்த ஒரு ஆமீன் சொல்லுங்கள். கையை வச்சு ஜெபம் பண்ணி கீழே விழுந்தா பெரிய ஆள், இப்படி சொன்னால் விழுந்தா அது பெரிய ஆள் அப்படின்லாம் கிடையாது. நிரப்புகிறவர், அற்புதங்களை செய்கிறவர் தேவன். அவன் எப்படி விழுந்து பேய் ஓடினாலும் பேயை ஓட்டினவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு கொஞ்சம் நுணுக்கமாக அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அப்படின்ற வேர்டில் அவருடைய நாமத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை கர்த்தர் உயர்த்தி பெருமைப்படுத்தியிருக்கிறார். பட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டில் காலைல வாசிக்கும் போது அவருடைய நாமத்தையும் நேம் அண்ட் வேர்ட் க்ளோரிஃபை அப்படின்னு போட்டிருக்குது. அதாவது அவருடைய பெயரையும் அவருடைய வார்த்தையையும் இணையாக உயர்த்தி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா கடவுளை நம்புவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் வார்த்தையில் அந்த நம்பிக்கை இருக்காது. அந்த வார்த்தையில் நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வார்த்தையின் வல்லமை கிரியை செய்யாது. நூற்றுக்கு அதிபதி இயேசுவை வீட்டுக்கே கூப்பிடல. நூற்றுக்கு அதிபதி அவர் சொல்கிறாரு, நான் வர்றேன்பா, வந்து உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன்பா, சுகமா. இயேசுவே வாலண்டியராக சொல்கிறார், நான் வர்றேன்றாரு. பட் இவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துடக்கூடாது. ஒரே ஒருத்தன் தான் சொன்னான் என்டையர் இந்த பைபிள்லையும், இயேசுக்கிட்ட என் வீட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே அளவு தான். கையை தட்டி அவனுக்காக கர்த்தரை நன்றி சொல்லுவோம். புரிஞ்சா இல்லையா? ஏசு சொல்கிறார், இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரட்டுமா, என்ன சொல்லுவீங்க? சகேயு மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. போகிற வழியிலேயே பாதி எல்லாத்தையும் டெலிவரி பண்ணி விற்று தீத்துரும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? நூற்றுக்கு அதிபதி, நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் அதுக்கு பாத்திரவான் கிடையாது. அங்கேருந்து என்ன பண்ணுங்க, அங்கே ஒருத்தன் நோயாக இருக்கிறான், உங்கள் வாயை திறந்து அவனை விட்டு அந்த நோய் ஜெப குறி பாருங்க. ஆண்டவர் ஏற்கிறான். போய் நீங்கள் மூப்பர் அனுப்புகிறான், போய் நீங்கள் என்ன சொல்லணும், ஏசப்பா என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், எஜமானுக்கு பிரியமானவனை பார்த்து நீங்கள் அங்கேருந்து என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தை, ரொம்ப பெரிய ஜெபம், ஆண் பிதாவாகிய தேவனையுமே துதிக்கிறோம், சோத்திரமானவரே கர்த்தாவே அற்புதங்களை செய்வீராடா, அப்படியெல்லாம் சொல்லலாம். என்ன சொன்னா? ஒன் வேர்டு. என்னதுங்க? ஒரே வார்த்தை, வேலைக்காரன் சுகமாகட்டும். அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க, அவன் என்ன ஆயிடுவான்? அங்கேருந்து இயேசு சொல்லிட்டாரு, சரி பொழைச்சி போ, உன் வேலைக்காரன் சுகமாவான் சொல்லிட்டாரா? இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. நூற்றுக்கு கேட்குறாரு, என்னப்பா வந்துட்டீங்க சொல்லிட்டாரா? இவன் ஐ திங்க் இவங்க ஏற்றிருப்பாங்க, ஐயா போனோம், நீங்கள் வேணா வர வேணான்ட்டீங்க, ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, அவர் சொல்லிட்டாரு, வேலைக்காரன் எப்படி இருக்கிறான், சுகமாயிட்டான். இவங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி, எப்படி எத்தனை மணிக்கு சுகமானான்? 11:30 மணிக்கு அவர் சொன்னார், உன் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நூற்றுக்கு போய் சொல்கிறாரு 11:30 மணிக்கு, 11 மணிக்கு ஏன் சொல்கிறாரு, என்னது, உன் வேலைக்காரன். நூற்றுக்கு போய் சொல்கிறாரு 11 மணிக்கு வேலைக்காரன். அந்த சொன்ன வார்த்தையும் இவன் சுகமான நேரமும் ஒன்றாகவே இருந்தது. கையை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்கிறேங்க. ஓகே, இப்போ இந்த லெவலில் ஜீசஸை ஆப்ரேட் பண்ணது ஜீசஸா நூற்றுக்கு அதிபதியா? நூற்றுக்கு அதிபதி அந்த ரேஞ்சில்
அப்படி தேவனை ஆப்ரேட் பண்ண அவன் விசுவாசிச்சான். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, எனக்கு கீழே 4 பேர் வேலை இருக்காங்க, இதை போய் எறான்னா எடுக்கிறான், இதை போய் வைடானா வைறான். எனக்கே ஒருத்தன் சொல்லும் போது கீழ்ப்படுகிறான்னா, வானத்தை பூமி படைத்த தேவன் நீங்கள், உங்கள் வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றத அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வச்சிருந்தான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? இந்த விஷயத்தை திரும்ப 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 மெடிடேட் பண்ணுங்கள். சம்பவத்தை படிச்சுட்டு போகாதீங்க. சம்பவத்தை படிச்சுட்டு அங்கேயே பிரேக் பண்ணி நின்று திங்க் பண்ணிகிட்டே இருங்க. எப்படி ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் அவன் சுகமாயிட்டான், எப்படி சுகமானான்னா இயேசு சுகமாக்கலை. இயேசு சுகமாக்கும்படி இந்த ரேஞ்சில் அவருடைய பவரை ரிலீஸ் பண்ணது யாருன்னா 100க்கு அதிபதி. அதனால தான் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? முதல்ல நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையை புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, ஒரு தராசில் நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் தெளிவாக சொல்லுங்கள். ஒரு தராசில் உயிரோடு இருக்கிற இயேசுவை அப்படியே உட்கார வச்சுட்டீங்க. இன்னொரு தராசில் இப்படி பைபிளை தூக்கி உங்கள் கையில் இருக்கிற பிஞ்சி தொங்கி அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை என்கின்ற அந்த வேத புத்தகத்தை தூக்கி இப்படி வைக்கிறீங்க. வச்சுட்டா எந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்கும்? இயேசு பக்கம். எங்கே இருக்கும் சொல்லுங்கள்? எந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்கும்? எந்த பக்கம் இருக்கும்? பக்கத்தில் மணி நடக்கணும் கொட்டுங்க. எந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்கும்? கரெக்டாக நிற்கும். இந்த பக்கம் வெயிட்டு கூடாது, இந்த பக்கம் வெயிட்டு குறையாது. யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது, அந்த வார்த்தையாகிய தேவன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக மாம்சத்தில் வந்தார். அவர் மாம்சத்தில் வருவதற்கு முன்பு அவர் வார்த்தையாகவே இருந்தார். ஹல்லேலூயா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கார். இருக்கிறதுலையே ஹைமோஸ்ட் பவர் எங்கே மறைஞ்சிருக்குதுன்னா வார்த்தையில் தான் மறைஞ்சிருக்குது. அதனால தான் பைபிளை படிங்க 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 படிங்கன்றோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? படித்தா கொட்டாவது ஃபஸ்ட்டுன்றீங்க. உங்களை காப்பாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. சரி சொல்லுது பாஸ்டர், கரெக்டாக நான் 9:30 மணிக்கு பைபிள் வாசிக்கிறேன். ஏன் 9:40க்கெலாம் தூங்கிடுறேன். இருக்கிறதுலே சிறந்த தூக்க மாத்திரை எனக்கு என்ன இருக்குது? பைபிளாக இருக்குது. அற்புதமான விசுவாசி. அவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியாவது தூங்குறாங்களே. எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய ஐ திங்க் 4ஆம் அதிகாரம் 12 நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. சும்மா சாதாரணமாக இல்லை. சொல்லுங்க, வார்த்தை, அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது. சொல்லுங்க, வார்த்தை, வார்த்தைக்குள்ள ஒரு உயிர் இருக்குது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? லாசருவே வெளியே வா. உயிர் எங்கேருந்து போச்சு? புரிஞ்சு வச்சு உங்களுக்கு பிரசங்கம். உங்களுக்கு பிரசங்கம். லாசருடைய உயிர் போயிருச்சு. லாசருவே வெளியே வா. உயிர் எங்கேருந்து வந்துச்சு? வெளியே வான்னார் இல்லையா? அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அவனை எழுப்பியது. ஹல்லேலூயா. 2வது, ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகுது. அதுக்குள்ளே லைஃப் இருக்குது, அதுக்குள்ளே பவர் இருக்குது. உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? நீங்கள் ஜெபிக்கும் போது கிளைம் பண்ணணும், அந்த வார்த்தையை சொல்லணும். ஹல்லேலூயா. 1 கிலோ கல் எடுத்து இப்போ சங்கீதா நான் நிற்கிறேம்மா, இந்த மைக் இருக்க மைக் தாங்களேன் எல்லாம் இங்கே பாருங்கள். இது நல்ல இன்னொரு மைக் இருந்துச்சு. சரி, இந்த பாருங்க, என் கையில் ஒரு மைக்கு. நான் ஒன்று போட்டா ஏன் மைக்கில் எவன் மாட்டல் அடித்தாலும் மாறி மாறி சங்கங்களை வச்சுக்கிறோம், அடிச்சுக்கிறீங்க, என்ன வரும்? ஆண்டவர் பேசினாலும் அதே வல்லமை தான், அந்த வசனத்தை நீங்கள் பேசினாலும் அதே வல்லமை தான். பவர் யாருக்கிட்ட இல்லை, எந்த மனுஷன்ட்ட இல்லை. பவர் எங்கே தான் இருக்குது? வார்த்தைக்குள்ளே இருக்குது. துப்பாக்கியை நான் எடுத்து சுட்டாலும் குண்டு போகும், நீங்கள் சுட்டாலும் இல்லை இல்லை. கமாண்டோ சுட்டால் மட்டும்தான் போவேன்னு சொல்லுமா? ட்ரிக்கர் அனுப்புனா குண்டு
ரிலீஸ் ஆகணும். அந்த மாதிரி வேர்டு, அந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஜீவனும் இருக்குது, வல்லமை இருக்குது. அதை பேசுனா அது உங்களுக்குள்ள கிரியை செய்யும். விசுவாசிக்கலைன்னா அது உங்களுக்கு எந்த கிரியுமே சொல்லுங்க. ஐசையா சாப்டர், ஏசையா புத்தகம் 5ஆம் அதிகாரத்து 55ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசிங்க. நான் முடிச்சிடுறேன், டைம் கரெக்டாக இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இருக்குது. வெறுமையாக இருங்க ஒரு நிமிஷம். அதில் நீங்கள் ஃபுல்லாக வாசிங்க. ஒரு வேர்டு மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். வெறுமையாய் திரும்பாது. சொல்லுங்கள் சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது, வல்லம் இருக்குது. அது வெளியே போனால் சும்மா வராது. தான் செய்ய வேண்டிய காரியத்தை அந்த வார்த்தை போயிட்டு செஞ்சுட்டு தான் வரும். சொல்லுங்க வாசிங்க. அப்படியே 55:11. அப்படியே அது மேலே 55:10 வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. இல்ல ஒரு நிமிஷம். எப்படி சொல்லுங்க. எப்படியா? எப்படியோ என் வாழ்க்கை எப்படியோ அப்படி நம்ம சொல்லுங்க. எப்படியோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. மழை வருதா பார்த்தேலா, சொட்டுனிச்சா? மாரியும் உறைந்த மழையும் வானத்திலேருந்து பிஞ்சு கீழே விழுந்து அது என்ன பண்ணுது? அவங்க விதைச்சி வச்சிருக்காங்களே விதைய, அந்த விதையை உயிரடைய செய்து அதை வளர்க்குது. பாருங்க, பூமியை நினைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கும் ஆகாரத்தை. ஒரு மழை தண்ணி கீழே விழுந்தா ஒரு செடி வளருதா இல்லையா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஜீசஸோட வார்த்தை எப்படி? ஒரு மழை தண்ணி விழுகுது, நாற்று நட்டு போயிட்டாங்க, அதுக்குள்ளே என்ன ஆகுது? அந்த முள், அந்த சின்ன நெல் அடி முளை கிளம்பி அடி வளர்ந்து கனி தருது இல்லையா? அப்படியே அடுத்த வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நான் அனுப்பின காரியம் வாய்க்கும். கையை தட்டி ஐயோ. இப்ப இந்த பவர் ஆப்ரேட் பண்றது ஜீசஸா நீங்களா? நீங்க தான். அந்த வார்த்தையை நீங்க எடுத்து அதை நீங்க விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது அந்த அறிக்கையின் வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்குது. மாரியும் உறைந்த மழையும் பூமியில் விழுந்து முளை கிளப்பி விதைக்கிறவனுக்கு விசையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிற காரியத்தை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். அல்லேலூயா. அது போனா வெறுமையா வரவே வராது. நீங்கள் ஒருத்தன் கையை வச்சு ஜெபம் பண்ணீங்களா, சுகமாகட்டும்னு சொல்லிட்டீங்களா? சுகமாகுதோ இல்லையோ, சுகமாகியே ஆகணும். ஏனென்றால் வசனம் சொல்லுது அது வெறுமையாய். நான் அடிக்கடி கன்ஃபஸ் பண்ணுற ஒரு வார்த்தை இது, வெறுமையாய் திரும்பாத உங்களுடைய வார்த்தை. அது இப்போ என்ன பண்ணும்? தான் விரும்பின காரியத்தை செய்யும்.